गया, क्या है मेरी मंजिल, कहाँ से मैं हूँ आया, इन बेवजह सवालों से हर रोज मैं टकराया। एक बूंद से सागर बनने की है मेरी ख्वाहिश, यही ख्वाब लेकर एक कदम बढ़ाया। मुझे पता है मुश्किल बहुत होंगे मेरे रास्ते, पर आशा रास्तों से कहाँ कोई मंजिल पाया। जिगर में मेरे तूफान, हौसलों में लेके बिजली, कर लाइफ का नाम हसल है तो मैं हसलर बनने आया। मैं हसलर बनने आया। இங்க வரதுக்கு முன்னாடி நீங்க கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க, ஐசிஇ இந்தியாவோட மிகவும் பிரஸ்டீஜியஸ் இன்ஜினியரிங் காலேஜ். Now, I don't want to sound boastful, but this is the fact. ஏன்னா உலகத்தோட இருக்கிற பெஸ்ட் கம்பெனிஸ் எல்லாம் இந்தியாவோட பெஸ்ட் பிரெயின்ஸை பிக்கப் பண்ணிக்க வருது இந்த ஐசிஇல தான். சோ இங்க வரத்துக்கு நீங்க காம்படிஷன்ல ஜெயிச்சீங்கன்னு நினைச்சீங்கன்னா மறுபடியும் யோசிங்க, ஏன்னா போக போக தான் உங்களுக்கு இன்னும் கடினமாக போகுது. அப்பா சொல்லுப்பா. அஜய் ராத்தோட் 2009 பேட்ச். ஆஹா, 70 லட்சம் பிபிஓவை தூக்கியிருக்கான். இவனை மொத்த இந்தியாவுக்கும் தெரியும். அக்ஷத் 2004. ஹலோ பண்டி. என்னடா ஐசியன் கண்ணா, உன்னோட கேம்பஸ் எப்படி இருக்கு? நான் என்னன்னு சொல்லுவேன். பில்டிங் எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு தெரியுமா? கோட்டையில இருக்கிற மாதிரி காம்பவுண்ட் கட்டியிருக்காங்க. நம்ம மகாவீர் நகர் இருக்குல்ல, கேண்டீன் மட்டுமே அவ்வளவு பெருசா இருக்கு, சூப்பரா இருக்கு. அட அதோட நீதான்டா செம. எல்லாருக்கும் ஐசிஇ போற அதிர்ஷ்டம் கிடைக்காதுடா. ஆமா, உனக்கு ப்ராமிஸ் ஞாபகம் இருக்குல்ல? நல்ல பேர் சம்பாதிக்கணும். இந்த மும்பைல சஞ்சய் சர்மானி யார் கூப்பிட்டாலும் அந்த குரல் நேரா கோட்டாக்கு வரணும். வண்டி வெறும் கோட்டை வரைக்கும் இல்லடா, இந்தியா முழுக்க அந்த குரல் கேட்கும். அப்படி சொல்றேன் என் சிங்க குட்டி. சரி சரி, எனக்கு வேலை இருக்கு, நான் போன வைக்கிறேன். சரி. ஹலோ, Sanjay Sharma from Kota. Myself, Manoj Patel from Ahmedabad. மனோஜ், நிச்சயமா இது உன்னோட பேர் தானா? ஏன் நல்லா இல்லையா? இல்ல, அது வந்து உங்க வீட்ல யாரெல்லாம் இருக்காங்க? எங்க அம்மா அப்பா அப்புறம் நானு. சரி விடு, உனக்கு புரியாது. உனக்கு பெட் நேம் எதுனா இருக்கா? இல்ல இல்ல, நிஜமா. ஏ பக்கா, வந்துட்டோம் மம்மி. சீக்கிரம் வா கண்ணா, அப்பா எவ்வளவு நேரம் வெயிட் தூக்கிட்டு நிப்பாரு. வந்துட்டேன். பக்கா. மம்மி வீட்டுக்குள்ள பக்கா, வெளியில மனோஜ்னு கூப்பிட சொல்லிருக்கல. சரி விடுறா. நல்லா இருப்பா, நல்லா இரு. நீதான் பக்காவோட ரூம்மேட்டா? நாங்க இப்பதான். என் பேரு மனோஜ். நான் மன்சுக் பட்டேல், மனோஜோட அப்பா. உன்னோட பேரு? சஞ்சய் சர்மா. சஞ்சய், நீ எப்படிப்பட்ட ஆளு? வெஜ்ஜா நான் வெஜ்ஜா? அப்பா அதெல்லாம் வேண்டாமே. வெஜ் தான் அங்கிள். வெரி குட், வெரி குட். ஹலோ அங்கிள், ஹலோ ஆண்டி, நல்லா இருக்கீங்களா? வன்சுடி. ஏய், இது யாருன்னு தெரியுதா? வன்ஷிகாடா, நம்ம பரேஷ் இருக்காருல்ல, அவர் டாட்டர். என்னடா உனக்கு ஞாபகம் இல்லையா? நீ அப்ப சின்ன பையனா இருந்த, நம்ம எல்லாம் ஒன்னா தான் போனோம் தமனுக்கு. அப்ப இவங்க ஃபேமிலியும் வந்தது. ஸ்விம்மிங் பூல்ல நீங்க 2 பேரும் ஒன்னா எப்படி குளிச்சீங்க தெரியுமா? அது மட்டும் இல்ல, உன் காலேஜ்ல உனக்கு இவ சீனியர், கரெக்டா? நீ எந்த கமிட்டியோட ஹெட்மா? அங்கிள், ஆன்டி ராகிங் கமிட்டி, ARC இன் ஷார்ட். ஏ வன்சுடி, நீ என் பையனை பத்திரமா பாத்துக்கோ. கேள்விப்பட்டிருக்கேன், இன்ஜினியரிங் காலேஜ்ல ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கு ரொம்ப ராகிங் பண்ணுவாங்களாமே. ஆண்டி, என் கமிட்டி இதுதான் மேனேஜ் பண்ணுது. எங்க கிட்ட மட்டும்தான் ஹாஸ்டலோட 24/7 ஆக்சஸ் இருக்கு. சோ உங்களுக்கு எந்த டென்ஷனும் வேண்டாம். சூப்பர். இதோ நிக்கிறானே, இவன் பேர் சஞ்சு. இவனையும் நீ கூட சேர்த்து பாத்துக்கணும், சரியா? ஏன்னா என் பையனோட ஃப்ரெண்டு, அவனும் பையன் மாதிரி தானே. ஆஃப் கோர்ஸ் அங்கிள். அப்ப நான் கிளம்புறேன். ஓகே ஓகே ஓகே, பை. ஓகே, செட் ஆயிடுச்சு. அப்பா, டூல் பாக்ஸ் லேடர் எதுக்குப்பா? வேற எதுக்கு? ஃபேனை ரிமூவ் பண்ணதான்.
என்ன? ஏன் இந்த மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்க? இங்க பாரு, இந்த இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குல்ல, இது ரொம்ப கஷ்டமான விஷயம்ப்பா. அங்கெல்லாம் புது ஸ்டூடெண்ட்ஸால ப்ரெஷரை ஹேண்டில் பண்ண முடியாம போகுது. சின்ன சின்ன டெஸ்ட்ல ஃபெயில் ஆயிட்டா கூட அவங்க ஃபேன்ல தூக்க மாட்டிட்டு தொங்குறாங்க. இந்த பாருடா டேய், நீ எனக்கு ஒரே பையன், அதனால ஊர் ரூம்ல ஃபேனே கிடையாது. ஆனா அங்கிள், நாங்க ஃபேன் எல்லாமே எப்படி தூங்க முடியும்? அடே தோ இருக்குல்ல கூலர். கண்ணா, இன்ஜினியரிங் எக்ஸாம்ல நீ ஃபெயில் ஆயிட்டேன்னு வச்சுக்கயே, வருத்தப்படவே படாத, நேரா வீட்டுக்கு வந்துரு. நாம ஆர்ட்ஸ் பண்ணுவோம் அம்மா மாதிரியே. சாரி. ஏய், எதுக்கு நீ சாரி சொல்லிட்டு இருக்க இப்போ? அம்மா அப்பானா இப்படிதான் கவலைப்படுவாங்க. இவங்க அப்பா அம்மா கூட கவலைப்படுவாங்க. சும்மா சாரி சொல்லிக்கிட்டு. Call your father. Now. நாள் பூரா நாங்க வேஸ்ட் பண்ண முடியாது, புரியுதா? Come on fast, hurry up. ஹலோ அப்பா, அது வந்து நான் டீன் சாரோட ஆஃபீஸில் இருக்கேன். என் ப்ரொஃபஸர்ஸ் உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாங்க. ஃபோனை லவுட் ஸ்பீக்கரில் போடுறேன். Mr. Sharma, I'm deeply saddened to convey to you that your son Sanjay, எங்க எக்ஸாமினேஷன் பேப்பர்ஸோட கான்ஃபிடென்ஷியாலிட்டி அவன் வெளியே விட்டுட்டான். அதுக்காக அவன் தனியா ஒரு அங்கீகரிக்கப்படாத வெப்சைட்டை ஆரம்பிச்சிருக்கான். இட்ஸ் கால் topkarle.com. இதை எங்களால மன்னிக்கவே முடியாது. ஐசிஇல இதுவரைக்கும் இந்த மாதிரி ஒரு சீட்டிங் இன்சிடென்ட் நடந்ததே கிடையாது. அண்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா இருக்க போது. அதை நிச்சயமா நாங்க உறுதி செய்வோம். அதனால உங்க பையனை நாங்க ரஸ்டிகேட் பண்ண போறோம். ரைட்? தேங்க்யூ. சஞ்சய், என்ன சொல்றாங்க அவங்க? யாரு உனக்கு இந்த பேப்பர்ஸை கொடுத்தது? யாரு? சொல்லு சொல்லு. சொல்லுப்பா. லோபோ சார் தான். வாட்? லோபோ சார்? ப்ரொஃபசர் லோபோ சார் தான் கொஸ்டின் பேப்பர்ஸை லீக் பண்ணாருன்னு சொல்ல வரியா? சார், நான் சொல்ல வந்தது லோபோ சார் ரொம்ப நல்ல ப்ரொஃபசர். ஆக்சுவலி அவர் என்கிட்ட செமஸ்டரோட ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தாரு. என்னோட பெர்மிட்டேஷன் அண்ட் காம்பினேஷன் ரொம்ப வீக்காக இருக்குன்னு அவர் சொல்லியிருந்தாரு. அதனால அந்த டாப்பிக்கை நான் மொத்தமாக படிச்சிட்டேன். பிரமாதமா. அதோட ரிசல்ட் தான் இந்த பேப்பர்ஸ். ஜஸ்ட் a minute. சஞ்சய், நீ என்ன சொல்ல வர? பெர்மிட்டேஷன் அண்ட் காம்பினேஷன் அந்த தியரியை நீ பயன்படுத்தி இந்த கொஸ்டின் பேப்பர்ஸை செட் பண்ணிருக்கியா? எஸ் மேம், தேங்க்ஸ் டு லோபோ சார். அப்பா, நான் இங்க கொஸ்டின் பேப்பரை மட்டும் தான் கிராக் பண்ணேன். ஆனா இங்க இருக்கிற மொத்த ஸ்டூடெண்ட்ஸ் ஐசியோட மொத்த சிஸ்டமே கிராக் பண்ணிருக்காங்க. மனப்பாடம் பண்ணி படிச்சா 9.5 CGPA வரும்னு எல்லாருக்குமே நல்லா தெரியும். கிளாஸ்ல டவுட்ஸ் ஏதாவது கேட்டா டெக்ஸ்ட் புக்ல என்ன இருக்கோ அதை நல்லா படின்னு சொல்றாங்க. எக்ஸாம்லயும் அதுதான் வரும்னு சொல்றாங்க. அப்பா, இவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படணும். அவங்களோட ஒரு ஸ்டூடெண்ட் கான்செப்டை மனப்பாடம் பண்ணாம அவன் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கான்னு, அதையும் இவன் அப்ளை பண்ணிருக்கான்னு அதை விட்டுட்டு அவார்டு கொடுக்கணும், அதை விட்டுட்டு தண்டிக்கிறேன்னு சொல்றாங்க. இது தப்பு தானப்பா? ஆமா டீன் சார், சஞ்சய் சொல்றது சரிதானே? நீங்களே சொல்லுங்க. மிஸ்டர் சர்மா, திஸ் இஸ் ஆன் அஸ். நாங்க ரியாக்ட் பண்றதுக்கு முன்னாடி மேட்டரை சரியான முறையில புரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கணும். சரி, இப்போ எல்லாத்தையும் விட்டுறலாம். நேரடியா ஒரு சின்ன சாரி சொல்லிடுங்க. ஓகே, எங்க எல்லாரோட சார்பாவும் சார் எக்ஸ்ட்ரீம்லி சார் சார் ப்ளீஸ் சாரி மட்டும் சொல்லாதீங்க. ஃபோன்ல இருக்கிறது என்னோட அப்பா கிடையாது. ஃபோன்ல இருக்கிறது என்னோட ஃப்ரெண்டு பண்டி. பண்டி ஃபோன் வச்சு நான் கூப்பிடுறேன். What is this? I'm really sorry for this, sir. ஆனா எங்க அப்பா முன்னாடி நான் ரொம்ப மதிப்பு வச்சிருக்கிறேன். என் ப்ரொஃபசர்ஸ் அவமானப்படக்கூடாதுன்னு நினைச்சுதான் நான் இந்த மாதிரி பண்ணேன் சார். ஆனா இப்ப எல்லாமே கிளியர் ஆயிடுச்சுல. ஸோ நான் இப்போ போலாமா சார்? எனக்கு நிறைய படிக்க வேண்டியிருக்கு சார். ஆல் ரைட், கோ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ. Sir, I strongly suggest a re-examination. போதும் ப்ரொஃபசர் லோபோ. சஞ்சய் சர்மா. யார் இவன்? ஃப்ரெஷர். நான் தான்.
ஏன் இப்படி பண்ண? புதுசா ஏதாவது பண்ணாதானே மத்தவங்களோட நம்ம முன்னேறி போக முடியும். எனக்கு லீடர் ஆகணும், ஃபாலோவரா இல்ல. ஃப்ரெஷர்ஸோட செல்லோட மைட்டோகாண்ட்ரியா இவன். எல்லாரை விடவும் முன்னாடி போவேன். வெல்கம் டு பாகுபலி. நாளைக்கு சந்திக்கலாம் அங்க. வா. வெல்கம் டு பாகுபலி. தேங்க்யூ. வெல்கம் ப்ரோ. எல்லாருக்கும் சொல்லிட்டு வந்துடுறேன். ஹலோ ஹலோ அப்பா. சொல்லு. 9.5 வந்துருச்சுப்பா. உன்னோட பேட்ச்ல எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்? 1008. அதுல கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ல எத்தனை பேர் உட்கார போறாங்க? ஒரு 200. ஒரு முறை 9.5 வாங்கிட்டு அந்த 200 பேர்ல ஒருத்தனா உன்னால வர முடியும் தோணுதா உனக்கு? இங்க பாரு, ரொம்ப குதிக்காத. என்ன பக்கத்து விட்டு சுபம்க்கும் 9.5 தான் வந்திருக்குது. சரி விடு. மனோஜுக்கு வாழ்த்து சொன்னியா? எதுக்குப்பா? எதுக்கா? மைக்ரோசாஃப்ட்ல இருந்து அவனை இன்டர்வியூ கூப்பிட்டுருக்காங்க. இப்ப தூங்கிட்டான், நாளைக்கு பேசிக்கோ. இங்க பாரு சஞ்சய், உனக்கும் மைக்ரோசாஃப்ட் ஜாப் கிடைக்கணும் நான் கனவுல காணல. என் ஆசை எல்லாம் ஒண்ணுதான். ஐசிஇல இருந்து நீ வெளியில வரும்போது உன் கையில நீ வேலையோட வரணும். படிப்புல கவனத்தை செலுத்து. பாபா, எனக்கு மைக்ரோசாஃப்ட்ல வேலை வேணும். ஃபர்ஸ்ட் இயர் தானே? 4th இயருக்கு முன்னாடி எதுவும் நடக்காது. டேய், ஒழுங்கா உட்காரு. அட, ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்தா என்ன இப்போ? இல்ல, நீங்க தானே சொன்னீங்க நான் எல்லார் மாதிரியும் கிடையாதுன்னு. இப்பவே என்ன லாக் பண்ணுங்க. முட்டையை உடைச்சா அதுக்குள்ள இருந்து டைரக்டா தந்தூரி சிக்கன் வந்துருமா? என்ன பேசுற நீ? நீங்க எனக்கு ஆஃபர் லெட்டர் மட்டும் வாங்கி கொடுங்க. பிரசாத் என்கிட்ட சொன்னா நீங்க மைக்ரோசாஃப்ட்ல பிளேஸ்மெண்ட் வாங்கி கொடுத்துருக்கீங்க. என்ன ப்ளீஸ் எனக்காக ஒரு வாட்டி கால் பண்ணுங்களேன். ப்ளீஸ். தம்பி அபிஷேக், ஒரு புது பையன் வந்திருக்கான். பசியோட இருக்கான். சரி, நீ ஒரு வேலை பண்ணு. 2 சிக்கன் லாலிபாப், அப்புறம் ஒரு அமெரிக்கன் சாப் சுயி, அப்புறம் ஷெஸ்வான் சாஸ் தனியா. சரியா? சீக்கிரம் வா. அப்பா பிரச்சனை உனக்கு ஒருத்தனுக்கு மட்டும் இல்ல. சோ இக்னோர் பண்ணிட்டு சில் பண்ணு. நான் உன் லாஸ்ட் காலை பார்த்தேன். உட்காரு. எனக்கு எங்க அப்பாவோட பிரச்சனை இல்ல. அப்புறம் உங்க குடும்பத்துல யார் யார் இருக்காங்க? அப்பா, அம்மா. அப்ப என் கஷ்டம் உங்களுக்கு புரியாத. என்னோட ப்ராப்ளமே மனோஜ். என்னாச்சு? இங்க பாரு, மனோஜுக்கு 92% வந்திருக்கு. உனக்கு 47 தான் வந்திருக்கு. நாளையில இருந்து நீ மனோஜோட ஷெட்யூல் தான் ஃபாலோ பண்ணணும். வா. இப்பவும் 57% தான்.
நாளையில இருந்து கிரிக்கெட் ஆடக்கூடாது. வீட்டை விட்டு வெளியில போன மனோஜோட தம்பியா இருந்துட்டும் வெறும் 50% தானா? சிவம், ராஜ் அண்ட் அமித்தை நான் வச்சுக்கிறேன். சோனு, பண்டி அப்புறம் மனோஜோட தம்பியை நீ வச்சுக்கோ. மனோஜ் தம்பி, மனோஜ் தம்பி, மனோஜ் தம்பிக்கு பொருள் கொடு. அப்போ மனோஜை பார்த்தா உனக்கு பொறாமையா இருக்கு. வெறும் பொறாம மட்டும் இருந்தா பிரச்சனையே இல்லையே. வந்துட்டியா? சரி வா, கை கால் கழுவிட்டு வா, பக்கோடா பண்ணிருக்கேன். எதுக்கு? மனோஜ் வந்துட்டானா? ஆ வா. இன்றைய மேட்ச் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்க போகுது. ஏன்னா இன்னைக்கு 2 டீமுமே சம பலமா இருக்காங்க. இந்த மாதிரி மேட்ச் பார்க்குற வாய்ப்பு பொதுவா கிடைக்காது. இப்படி சம பலமா இருக்கக்கூடிய டீம்ல ஒரு பேட்ஸ்மேன் களமிறங்க போறாரு. அந்த பேட்ஸ்மேனை ஃபேஸ் பண்றதுக்கு ஒரு பவுலர் களமிறங்கி இருக்காரு. இதோ வேகமா ஓடி வராரு. பிரமாதமா அவுட் ஸ்விங் போட்டாரு. என் டென்ட்ல இருந்து ஏன் எடுக்குற? என்ன கம்ப்ளைண்ட் பண்ண போறியா? அந்த பவுலர் அடுத்து என்ன போய் பண்ணு. இப்போ ஸ்டேடியத்துல என்ன ஒரு பரபரப்பு இருக்குங்கிறது தெரியுதா? போன மேட்ச பத்தி யோசிச்சு பாருங்க. அப்போ இதான் நடந்தது. ஒரு தடவை சொன்ன புரியாது உனக்கு? கை வைக்காத. என்னடா முறைக்கிற? சொல்லிட்டு இருக்கேன்ல. குடுங்கல. சொன்ன கேளு. சொல்லிட்டு இருக்கேன்ல. என்ன பண்ணாலும் அவ்வளவு கை உடைச்சிருவியா? சொன்ன கேளு. முடிஞ்சா ஓடுறா. இப்படி என்ன? சொன்ன கேளு. இப்படி ஆடங்கறல. என்னத்த உடைச்சிங்க? என்னாச்சு? புக்கு கீழே விழுந்துருச்சு. என்னடா சண்டை போடுறீங்களா? அப்ப நான் படிச்சிட்டு இருந்தேன். டிவி ஆஃப் பண்ண சொன்னா கோவப்படுறான். ஏய் பொய் சொல்லாத. என் பக்கோடாவா புடிங்கி தின்னுட்டு இருந்தா. என்ன பக்கோடாவா? சண்டை போட வேற எதுவுமே கிடைக்கலையா? டிவி ஆஃப் பண்ண, ஒரு ரூம்குள்ள போ. நீயும் ஒழுங்கா படிக்க மாட்ட, படிக்கிறவனே விட மாட்டேல்ல. டேய் அவனை ஏன்டா முறைக்கிற? போ, படிக்கிற வழியை பாரு. எவ்வளவு மார்க் எடுத்திருக்க நீ? எவ்வளவு மார்க்ஸ் வாங்கினேன்னு கேட்டேன். 54%. 54% வச்சு என்னடா பண்ணுவ? மனோஜ் ஐசிஐக்கு போயிட்டான்டா. அடுத்து எம்என்சில அவனுக்கு ஜாப் கன்ஃபர்ம்டு. நீ இங்கே தான் உட்கார்ந்திருக்க போற. உன்னோட அந்த உருப்படாத பெஸ்ட் ஃப்ரெண்ட் கூட ரோட்ல திரிஞ்சுக்கிட்டு இருக்க போற. கடைசியில அவன் கூடவே உட்கார்ந்து அவன் கடையில பாத்திரம் வித்துட்டு இருப்போ. இடியட். என்னடா சிரிச்சிட்டு நிக்கிற? நீ எதுக்குடா நீ போய் சொன்ன? அதுக்காக தான் நான் சொல்ல. ஐயோ என்ன பண்றீங்க? என்ன திமிரு பத்தி அவனுக்கு? மனோஜ் போ இங்க இருந்து. நீ தானே சொன்ன அவனுக்கு ஏதோ பார்ட்டி வேணும்னு. பார்ட்டி பண்ற மாதிரி வாழ்க்கையில உருப்படியான காரியம் ஒண்ணு பண்ணிருக்கான் அவன். மனோஜுக்கு பார்ட்டி கிடைக்குது, ஏன்னா அவன் அதை டிசர்வ் பண்றான்டா. பார்ட்டி வேணும், பார்ட்டி. மனோஜ் மாதிரி 15 மணி நேரம் உட்காந்து இவன் படிக்க வேண்டாமா? அட்லீஸ்ட் 15 நிமிஷம் வந்து படிக்கலாம்ல. அவன் படிப்பாங்க. எல்லாருமே படிக்கிறாங்க தாமா, ஆனா ரிசல்ட் எங்க போச்சு? இப்படியே போயிட்டு இருந்தா மனோஜ் வாழ்க்கையில முன்னேறி எங்கேயோ போக போறான். இவன் அவனோட உட்காரத்துக்கு அசிங்கப்பட்டு இருக்க போறான். இவன் எவ்வளவு சீக்கிரம் அதை புரிஞ்சுக்கிறானோ அவ்வளவு சீக்கிரம் அது அவனுக்கும் நல்லது, நமக்கும் நல்லது. சஞ்சு இங்க பாரு, உன்னோட ஃபேவரட் ஸ்ரீகண்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். சரி கதவையாவது தர. ப்ளீஸ் போயிடுங்கம்மா. கதவை தர, இது அம்மா மேல சத்தியம். நீ கதவை மட்டும் தர, நான் உள்ள வரமாட்டேன் சரியா? பிராமிஸ். கதவை தரடா கண்ணா.
தற்போது கிடைத்த பரபரப்பான செய்தி. வில்நெக்ஸ் வெப்சைட் ஹேக் செய்யப்பட்டுள்ளது. ஹேக்கர் எந்த ஒரு பயமும் இல்லாமல் தனது பெயரை கூறியுள்ளார். கோடிக்கணக்கில் வியாபாரம் செய்யும் வில்நெக்ஸின் CEO மீர் ஜெயினுக்கு போன வருடம் தான் ஸ்டார்ட் அப் கிங் என்ற பட்டம் கிடைத்தது. சஞ்சய் சர்மா பிரசன்ஸ் தி ஹேக். நமக்கு கிடைத்த தகவலின்படி சஞ்சய் சர்மா மும்பையில் ICEல ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்டா இருக்காரு. ஆனா இந்த மாணவர் தற்பொழுது வெப்சைட் ஹேக்கிங் குற்றத்திற்காக மாட்டிக்கொண்டுள்ளார். இந்த குற்றத்திற்கான காரணம் என்னவாக இருக்கும்? யார் இந்த சஞ்சய் சர்மா? வில்நெக்ஸின் CEO மிஹிர் ஜெயினின் அடுத்த நடவடிக்கை என்னவாக இருக்கும்? சஞ்சய் சர்மா பிரசன்ஸ் தி ஹேக். சஞ்சய் சர்மா, இவனை எழுதிட்டு போங்க. மனோஜ். பக்கா, ஆமா. சஞ்சய் போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போறாங்க. பாபா அவங்க தான் போறாரு. வா. நீ போ, நான் வரல. ஹேக்கிங் இஸ் a crime. Fair and simple. அண்ட் சார், இந்த பையனோட தைரியத்தை பாருங்க. ஹேக்கிங் பண்ணிட்டான், அதுவும் ICE சர்வர்ல இருந்து. 1ஆம் நம்பர் ஃப்ராட் சுயநலக்காரன் சஞ்சய். அவனை நாம முன்னாடியே புரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கணும். வன்ஷிகா அவன் நம்மள முட்டாளாக்கிட்டான். புரியுதா? முட்டாளாக்கிட்டான். உனக்கு ஒண்ணு தெரியுமா? இது வரைக்கும் நான் கிளாஸ் ரூம் போய் நோட்ஸ் எல்லாம் எடுத்ததே கிடையாது. இவனுக்காக தான் ஒவ்வொரு நாளும் கிளாஸ்க்கு போய் நோட்ஸ் எழுதிட்டு வந்தேன். அதுவும் நல்ல ஹேண்ட் ரைட்டிங்ல. என்ன அவனுக்கு புரியணும்ல, அவனுக்கு ஹெல்ப் பண்ண. ஆனா அவன் என்ன பண்ணிருக்கான்? அவன் என் டைமையே வேஸ்ட் பண்ணிருக்கான். எனக்கு மட்டும் இல்ல, உன் டைமையும் அவன் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். உனக்கு புரிஞ்சுதா? நம்ம முன்னாடியே யோசிச்சிருக்கணும். ஸ்ட்ராங் ஆக்ஷன் எடுக்கணும் சார். நான் ஒத்துக்கிறேன். பக்கா, ஹேக் பண்றதுக்கு முன்னாடி அவன் பிளான நம்ம கிட்ட சொல்லிருந்தா நம்ம அவனை செய்ய விட்டுருப்போமா? மாட்டோம்ல. அவன் வித்தியாசமானவன் பக்கா. நான் சஞ்சயோட அம்மா தான் பேசுறேன். என்ன போலீஸ் ஸ்டேஷனா? இல்ல சார், சார். ஆமா. ஹலோ மனோஜ், சஞ்சய போலீஸ் புடிச்சிட்டு போயிட்டாங்களாம்பா. தெரியல, ஏதோ ஹேக்கிங் பண்ணதா கேஸா. ஹேக்கிங்கா? நீ உடனே மும்பைக்கு கிளம்பி போப்பா ப்ளீஸ். அவனுக்கு நீ உதவி செஞ்சாகணும். நான் இப்பதாம்மா வேலைக்கு சேர்ந்திருக்கேன். அடுத்த வாரத்துல இருந்து எக்ஸாம்ஸ் வேற இருக்கு. எப்படி இது எல்லாத்தையும் விட்டுட்டு நான் மும்பைக்கு போக முடியும்? நீங்க வேணும்னா நம்ம அப்பாவை போக சொல்லிருங்க. என்னடா பேசுற நீ? அப்பாவுக்கு தெரிஞ்ச பெரிய பிரச்சனை ஆயிடாதா? இல்லம்மா, உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இப்ப போலீஸ் விஷயத்துல நான் மாட்டக்கூடாது. ஜனங்க 4 விதமா பேசுவாங்கம்மா. அதுவும் இல்லாம கம்பெனிக்காரங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா என் வேலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முடிஞ்சு போயிடும். உங்களுக்கு புரியுதாம்மா? சரி. இல்ல சரி, நீ சொல்றது கரெக்ட் தான். நீ உன் வேலையை பாரு, நான் வேற ஏதாவது யோசிக்கிறேன். அப்புறம் அப்பாவுக்கு இத பத்தி எதுவும் தெரியக்கூடாது, புரியுதா? சரி, போனை வைக்கிறேன், வை. என்னடா புத்திசாலி? என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ பட்டனு கம்ப்யூட்டர் பட்டனை தட்டினா ஒண்ணும் நடக்காதா? நீ ஒரு ஸ்டூடெண்ட் தானே? ஹேக்கிங் பண்றது ஒரு கிரைம்னு கூட உனக்கு தெரியாது? சார், கிரைம்? சார்,
பில் நெக்ஸ்டோட சைட்ல இருந்து நான் டேட்டாவோ மணியோ எடுத்தா தானே சார் அது வந்து கிரைம் ஆகும். நான் எதுவுமே பண்ணலையே சார். ஒருவேளை நான் இந்த கிரைம் பண்ணியிருந்தா கூட நான் என் பேரை ஏன் பப்ளிக்கா போட போறேன் சொல்லுங்க? போடுறதுக்கு வாய்ப்பு இல்லைல்ல சார். அப்படியா? அப்புறம் எதுக்கு இந்த வேலையை பண்ணீங்க சார்? சார் அதோ அவருக்கு என்னோட பொட்டன்ஷியலை காட்டுறதுக்கு. உன் பாயிண்ட்டை ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஏன் வெப்சைட்டை ஹேக் பண்ணுவியா? சார் வெறும் பாயிண்ட்டை ப்ரூவ் பண்ணுறதுக்காக மட்டும் இல்லை சார். உங்கள் வெப்சைட்டில் செக்யூரிட்டி லேப்ஸை டிடெக்ட் பண்ணி உங்களுக்கு கோடிக்கணக்காக நஷ்டம் ஏற்படாம காப்பாற்றிருக்கேன். ஒரு 2 நிமிஷம் சார். ஷூர். சார் இங்கே பாருங்க, இப்போ உங்ககிட்ட 2 ஆப்ஷன் இருக்கு. என்னை இப்படியே ஜெயில வச்சு பனிஷ் பண்ணிடுங்க, இல்லைன்னா சேர்ந்து வேலை செய்யலாம், கோடிக்கணக்கில் சம்பாதிக்கலாம். இது பாருங்க, போலீஸ் சைடில் ஒரு பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு. நாங்கள் வந்து எங்கள் வெப்சைட்ஸில் செக்யூரிட்டி லேப்ஸ் செக் பண்ணிட்டு இருந்தோம். சஞ்சய் வாஸ் ஆக்சுவலி ஹெல்பிங் அஸ். ஒரு விஷயத்தை நான் தெளிவாக சொல்கிறேன், நம்ம நாட்டோட சில பிரைட்டஸ்ட் மைண்ட்ஸ் ஐசியிலேருந்து தான் வருது, லைக் சஞ்சய். இனிமே இந்த மாதிரி என்கிட்ட விளையாடுன. தேங்க்யூ. உண்மையை சொல்லு, நீ இது எல்லாத்தையும் பேர் சம்பாதிக்கிறதுக்காக பண்ணியா, இல்ல அவனுக்கு உன் பொட்டன்ஷியலை காட்டுறதுக்கு பண்ணியா? தம்பி, நீ வித்தியாசமானவன் தான். எவன் உன்னை தூக்கி போட்டானோ அவன்கிட்டயே ஃபண்டிங் வாங்கிட்டியா? பிரமாதம். சஞ்சய் சர்மா பிரசன்ஸ் தி ஹேக். கலக்கிட்டடா தம்பி. இப்ப அடுத்து என்ன பிளான்? மீர் ஜெயின் 15 நாள் டைம் கொடுத்துருக்காரு. இந்த வாட்டி அவர் மறுக்க முடியாத அளவுக்கு பெரிய ஐடியா கொண்டு போவேன். நிறுத்து 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 நிறுத்து. வண்டியை ஓரங்கட்டு. நீங்க உள்ள போக முடியாது. ஏன்? டீனோட ஆர்டர். சஞ்சய், அதெல்லாம் உன்னோட பேக்ஸ் தானே? ஒரு வகையில நல்லதா போச்சு. பேக்கிங்க்கு டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம்ல. கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லைல்ல? அப்பா நீங்க உன்னால எப்படி ஐசிஇ விடணும்னு யோசிக்க முடிஞ்சது? இல்லப்பா, அது வந்து நான் அப்பா உங்க பிரின்சிபல்ஸ் எல்லாமே கரெக்ட். அப்புறம் ஜாபுங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஐசிஇ போறதும் ரொம்ப முக்கியம்தான். ஆனா இந்த உலகம் மாறிக்கிட்டே இருக்குப்பா, முன்னேறி போயிட்டே இருக்கு. மக்கள் ஒவ்வொரு நாளும் வித்தியாசமா ஏதாவது பண்ணிட்டே இருக்காங்க. அப்பா ஒரே ஒரு ஐடியா இந்த உலகத்தையே மாத்திரும். எனக்கும் அது மாதிரி ஏதாவது பண்ணணும். நான் ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணணும்னு ஆசைப்படுறேன்ப்பா. சரி சரி, இப்ப என்னதான் சொல்ல வரீங்க? வருஷம் 15 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் ஐசியூக்கு ப்ரிப்பேர் பண்றாங்கன்னா எல்லாம் முட்டாளுங்களா? நீங்க மட்டும் புத்திசாலி. அப்ப கவர்மெண்ட் இந்த காலேஜ் எல்லாம் இழுத்து மூடிடலாமே, எல்லாருமே ஸ்டார்ட் அப் பண்ணிடலாமே. அப்பதான் இந்த நாடு முன்னேறும். இதை சொல்ல வர? அப்படி இல்லப்பா, நான் அப்படி சொல்லல. அப்பா உங்களுக்கு ஃப்ரெண்ட் புக் தெரியுமா? ஃப்ரெண்ட் புக் அதாவது என்ன மாதிரி சராசரியா காலேஜுக்கு போற ஒரு பையன் தான் பாப்பேன். அவன் ஃப்ரெண்ட் புக்கை உருவாக்கிட்டான். அப்பா அதே மாதிரி நானும் ஏதாவது பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ப்ளீஸ். சரி சொல்லி தொலை, என்னதான் ஐடியா வச்சிருக்க நீ? சொல்லி தொலைடா. அது யோசிக்கணும்ப்பா. இன்னும் நான் யோசிக்கல. ஆனா நான் சீக்கிரம் யோசிச்சிருவேன்ப்பா. நான் இது வரைக்கும் யோசிக்காமலாம் இல்ல. அப்பா நான் ஏற்கனவே அப்பா டீனோட ஆபீஸுக்கு போய் கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்க போறேன். நீ மனோஜ் சர்மாவோட தம்பின்னு தெரிஞ்சா உன்னை மன்னிக்க வாய்ப்பு இருக்கு. அப்பா
நான் மனோஜோட தம்பி கிடையாது. நான் சஞ்சய் சர்மா தான். சஞ்சய், இந்த பில்டிங்ஸோட பேரு, அட்ரஸ், ஃபிளாட் நம்பர்லாம் கிடைச்சிரும். ஆனா போட்டோஸ் எடுக்க புரோக்கர்ஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க. அனுமதி கொடுப்பாங்க. எப்படி? சிம்பிள். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே புரோக்கர்ஸ் கிட்ட ஒண்ணு சொன்னா போதும். என்ன? ரூம் நல்லா தான் இருக்கு. ஆனா டீலை ஃபைனல் பண்றதுக்கு முன்னாடி எங்க அப்பா கிட்ட ஒரு அப்ரூவல் வாங்கணும். அவரை வந்து பார்க்க சொல்லுங்க. இல்ல அப்பா நான்டியார்ல இருக்காரு. சரி, அவருக்கு இத போட்டோ எடுத்து அனுப்புனா ஓகேவா? போட்டோ போட்டோ ஐஷா, வெப்சைட்டை ரெடி பண்றதுக்கு இன்னும் எவ்வளவு டைம் எடுக்கும்? பாபா டிசைன் அனுப்புறதுக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். 5 நாள் வேணும். நோ ப்ராப்ளம். மந்த் எண்ட் வெப்சைட்டை ரெடி பண்றதுக்கு டைம் எடுத்துப்போம். ஓகே ஓகே, கிரேட். லெட்ஸ் கெட் டு ஒர்க். ஆல் ரைட். guys, வெப்சைட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ என்ன பேர் வைக்கிறது? ஐ மீன் ஆக்சுவலி இதுல இருக்கிற நேம்ஸ் எதுவுமே ஒர்க் ஆகல. இசிபிஜில என்ன பிரச்சனை? இசிபிசி. அப்ப ஃபைன் பிஜிக்கு என்ன பிரச்சனை? ஓகே ஓகே, நம்ம எல்லாரும் அவங்கவுங்க ஹோம் டவுன்ல இருந்து புதிய இடத்துக்கு ஷிஃப்ட் ஆனப்போ அப்போ நம்ம எல்லாருக்குமே எது அதிகமா ஞாபகத்துல வந்தது? நம்ம வீட்டு ஞாபகம். எஸ். ஸோ பேசிக்கலி நாம புது விஷயங்கள்ல ஃபெமிலியரிட்டே தேடுவோம். கரெக்ட்? அப்போ அதோட பேரும் அப்படிதான் ஏதாவது இருக்கணும். அதுல ஒரு யூனோ நம்மளோட ஃபீலிங் வரணும். எதை மாதிரி? உதாரணத்துக்கு अपना पीजी, अपना pg.com.
நல்லா இருக்கு. apnapg.com. Really, guys, good. எப்படி? இட்ஸ் நாட் பேட் அட் ஆல் ஆக்சுவலி ஆ, குட் ஜாப். ஸோ வெப்சைட்டுக்கு 3 ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் இருக்கு. ஒன்று, நீங்க நகரத்தோட பேரை மட்டும் என்டர் பண்ணணும். அந்த இடத்தோட எல்லா பிஜி அகாமடேஷன்ஸ் உங்களோட ஸ்க்ரீன்ல எல்லாமே தெரிஞ்சிடும். அண்ட் அப்கோர்ஸ் அதோட ரெண்ட் அண்ட் செக்யூரிட்டி டெபாசிட் இன்ஃபர்மேஷன், ஓனரோட டீடைல்ஸ், கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வீட்டில் உட்காந்தே பார்க்கலாம். ரெண்டாவது, இப்போ எல்லா டெனன்ஸும் ஃபேஸ் பண்ற ஜென்யூனான ப்ராப்ளம் இது. ஏன்னா வீடு எடுக்கும்போது, as in ரூம் எடுக்கும்போது ஓனர்ஸ் ரொம்ப ஸ்வீட்டாக இருப்பாங்க. ஆனால் ஷிஃப்ட் ஆனதுக்கப்புறம் அவங்களோட சுயரூபம் வெளியில் வரும். அண்ட் ஃபார் திஸ் ரீசன் நம்மளோட டீம் ஓனர்ஸோட பேக்ரவுண்டை செக் பண்ணுவாங்க. அதாவது ஓனர்ஸ் டெனண்ட் கிட்ட பேசுவாங்க அண்ட் ஓனர்ஸ் எப்படிப்பட்டவங்கன்னு அவங்க கிட்ட நேரடியாக விசாரிப்பாங்க. அப்பதான் நம்ம அவங்கள ரிவ்யூவும் பண்ண முடியும், ரேட்டிங்ஸும் கொடுக்க முடியும், which will help the customers make a better decision. தேர்ட், மூணாவது என்னன்னா, வெப்சைட்ல ஓனர்ஸோட எல்லா ப்ரிஃபரன்சஸும் ஆல்ரெடி லிஸ்டடாக இருக்கும். நவ் யூ மே ஆஸ்க், preferences like veg, non-veg, girlfriends, boyfriends, pets, no pets, working or non-working. இன்ஃபேக்ட் அதில் ராசி கூட மென்ஷன் ஆயிருக்கும். ஸோ பேசிக்கலி எல்லா இன்ஃபர்மேஷனுமே ஆல்ரெடி அவங்க கிட்ட இருக்கும். அதோட உங்க டைமும் வேஸ்ட் ஆகாது. அண்ட் that's apnapg.com for you guys. Thank you. Fantastic, guys. I love it. I really love it. Congratulations, Sanjay. You won yourself 5 crores for your startup. சார், இந்த சார் நான் உங்க சீட் நீங்க திரும்ப கொடுக்குறேன் சார். சார் நான் ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்க விரும்புறேன். அண்ட் நீங்க இப்ப கூட என்ன டெஸ்ட் பண்றீங்க. இதுல எங்களோட விஷன் இருக்கு இந்த ஃபைல்ல. அப்புறம் உங்களுக்கு இது நல்லா தெரியும் சார். அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு அட்லீஸ்ட் 10 crores தான் வேணும். அதை உங்களால எனக்கு கொடுக்க முடியல. ஸோ ஐ கெஸ் நான் வேற யார்ட்டையா தான் போகணும். ஐ ஹாவ் டு கோ, ரைட்? ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் டைம். டீம், லெட்ஸ் கோ. தேங்க்யூ சார். சஞ்சய், Wait. நான் உன்னை பாராட்டுறேன் சஞ்சய் சர்மா. ஃபைனலா நீ ஒரு ஹஸ்லர் ஆயிட்ட. 10 crores it is. Congratulations. Thank you, sir. Yes. Yes. Well done, team. Good job. thank you so much. Sure. We will. Yeah, we will meet. நான் ஒரு மொத்த பண்ணி எதிர்பார்க்கவே இல்லை. யாருக்கு தெரியும்? சூப்பர். ஒருவேளை அந்த செக்கை நான் திருப்பி எடுத்துக்கிட்டு இருந்தா நான் பவுன்ஸ் ஆயிருப்பேன் சார். I had a feeling. இப்போ சீரீஸே லேண்ட் பண்ணியாச்சு. கோ-ஃபவுண்டர்ஸ்க்கு அந்த ஷேரை கொடு, அவங்கள வழி அனுப்பிடு. அப்புறம் ஃபியூச்சரில் ப்ராப்ளம்ஸ் ஆகிட போகுது. சார், அது ப்ராப்ளம்ஸ்ல இருக்கும்போது நாங்கள் எல்லாரும் ஒன்றா தான் இருந்தோம். இனிமேலும் இருப்போம். குட் மேன். Zero. 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 கைஸ் 10 கோடிப்பா சஞ்சய். எல்லாரும் கோடீஸ்வரனா ஆயிட்டீங்க. நோ நாட் எக்ஸாக்ட்லி. ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயமே கிடையாது. பயங்கரமான செலவுலாம் இருக்கு.
ஓகே. ஸோ ஐ திங்க் இனிஷியலி நாங்கெல்லாம் பேசிக் சேலரி தான் எடுத்துப்போம். ஓ அப்படியா? அது எங்களுக்கு ஓகே, சீரியஸ்லி. யா ஷூர். ஏன்னா நாளைக்கு எங்க கம்பெனி பெருசாகும் அண்ட் யூ நோ எங்ககிட்ட எங்களோட ஷேர்ஸ் இருக்கும் அண்ட் விச் வில் பி டெஃபினெட்லி வர்த் க்ரோஸ். தட் சவுண்ட்ஸ் லைக் அ பிளானா? இது எப்படி நடக்கும்? கம்பெனி எப்போ பெருசாகும்? லாஃப்ட் பேங்க் மாதிரியான கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணும்போது. லாஃப்ட் பேங்க்? வாவ், இன்ட்ரெஸ்டிங்யா. ஐம் ஷூர் உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். லாஃப்ட் பேங்க் பல கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப பெரிய கம்பெனி லாஃப்ட் பேங்க். அதெல்லாம் இல்ல, ஐ மீன் அதுல பில் நெக்ஸ்ட் இருக்கு, டிடெக் இருக்கு அண்ட் பிளாக் ஹார்ஸ். ஓ தட்ஸ் இட். ஓகே. இல்ல நான் நினைச்சேன் ஆயிரக்கணக்கான கம்பெனிஸை பிச் பண்ணுவாங்களே, ஸோ வெறும் 3 கம்பெனிஸ் தானா? ஓகே, அப்படி பார்த்தா லாஃப்ட் பேங்க், சாரி கம்பெனியோட பேர் என்ன? apnapg.com. apnapg.com. லாஃப்ட் பேங்க் நம்ம pg.comல இன்வெஸ்ட் பண்றதுக்கு அதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி இருக்கு? லெஸ் தென் 1%. ஆனா அது 0வோட பெட்டர்ப்பா. இந்த நேரத்துல எதுக்கு வேலையை பத்தி பேசிக்கிட்டு? எல்லாம் டான்ஸ் பண்ணலாம், செலிப்ரேட் பண்ணலாம். செலிப்ரேட் பண்ணலாம். வஞ்சிகா டான்ஸ் ஆடலாம். வா 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 வா. ஐ திங்க் வி ஷுட் ப்ளே சம் மியூசிக். இல்ல யா ஃபோன்ல ப்ளே மனோஜ், நைஸ் ரூம். எதுக்கு நீ அங்க அதெல்லாம் பேசிட்டு இருக்க? என்ன ப்ரூவ் பண்ண பாக்குற? நீ எனக்கு சொல்றியா? 2 நிமிஷம் கூட ஆகல அவங்க எல்லாரோடைய கான்ஃபிடன்ஸையும் உடைக்கிறதுக்கு. புரியுதா? சஞ்சய் சொல்றத கேளு, அப்பா சொல்றத மட்டும் பண்ணு. என்ன பாரு, ஆபீஸா இருந்தா வீடு, கார் எல்லாமே இருக்கு. மைக்ரோசாஃப்ட்ல நான் வேலைக்கு சேர்ந்து 1 மாசம் கூட ஆகல, அதோட ரைவல் கம்பெனில இருந்து ஜாப் ஆஃபர் வந்துருச்சு. செக்யூர் கம்ஃபர்டபிள் லைஃப். நீயும் அப்பவும் ஏன்டா என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேன்றீங்க? எனக்கு செக்யூர் அண்ட் கம்ஃபர்டபிள் லைஃப் வேணவே வேணாம். என்ன பண்ணணும்? எனக்கு இதான் பண்ணணும். இது பண்ணணுமா? நாளைக்கு ஒரு ஸ்டார்ட் அப் ஒர்க் அவுட் ஆகலனா என்ன பண்ணுவ? மீர்ஜன் உன் கையை பிடிச்சி வந்து ஹெல்ப் பண்ணுவானா? என்னப்பா ஸ்டார்ட் அப் வேலை செய்யலையா? சரி இன்னொரு ஸ்டார்ட் அப் பண்ணுன்னு சொல்லுவாரா? இங்க பாரு, அதெல்லாம் மாதிரி வீசஸ் ஒன்ன மாதிரி இந்த குட்டி குட்டி கம்பெனிஸ் இருக்குல்ல, இந்த மாதிரி கம்பெனிஸ்ல பந்தய கட்டுவாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் இதுல ஏதாவது ஒண்ணு கிளிக் ஆனா கூட அங்கிருந்து லாஃப்ட் பேங்க் கொண்டு போவாங்க, அங்கிருந்து கோடி கணக்கா வாங்கி சம்பாதிப்பாங்க. கரெக்டா சொல்றேன். எக்ஸாக்ட்லி. என்னோட ஐடியாவும் 1 கோடி தான் அப்படின்னு நீ நினைக்கிற. நீ நினைச்சா என்ன ஆக போகுது? சரி இப்ப சொல்லு, why will Loft Bank invest in an average guy like you? இது வரைக்கும் என்ன பண்ணிருக்க நீ? இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணிருக்க, டிகிரி இருக்கா? இல்ல ஐசிஇல உன்னை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிட்டாங்க. புரியுதா? துரத்திட்டாங்க. ஸ்கூல்ல 50% மேல நீ வாங்கினதே இல்ல. என்ன மாதிரி யூஎஸ்க்கு போன நீ இன்டர்ன்ஷிப்க்கு. என்ன பேச்சு பேசுற சஞ்சய்? பிராக்டிக்கலா இரு. இங்க பாரு, நான் உன்னை அவமானப்படுத்தல, ஓகே? ஜஸ்ட் பிராக்டிக்கலா வாழ பாரு, சரியா? எனக்கு உன் மேல அக்கறை இருக்குடா. புரிஞ்சுக்கவே மாட்டியடா நீ. சரி, அப்புறம் மேர்ஜெனேசிய ஒன் ட்ரிக் போனி, ஜாக்கிரதையா இரு. அப்புறம் அப்பா என்கிட்ட இங்க வந்து புரிய வைக்க சொன்னாரு, அதனால நான் இங்க வந்தேன். ஆனா நீ புரிஞ்சுக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நீ கொஞ்சம் கூட மாறவே இல்லையே. என்ன ஏன் முறைக்கிற? ஏய், சொந்தங்களை சந்தோஷப்படுத்தணுன்ற என்னோட விருப்பம். என்ன தப்பு இருக்க? என்கிட்ட எதிர்பார்க்கிறவங்க கிட்ட நான் எதிர்பார்க்கிறேன். என்ன தப்பு இருக்க? நீ ஏன் அப்படி இல்லைன்னு ஒவ்வொரு தடவையும் கேட்கறத, ஒவ்வொரு தடவையும் கம்பேர் பண்றத. ஆமா ஆமா, இது தப்பு. மத்தவங்களை விட என்னோட பாதை வித்தியாசமானது. அதுல என்ன தப்பு இருக்கு? என்னோட இலக்கு தான் என்னோட கடவுள். அதுல என்ன தப்பு இருக்கு? நான் ஒரு நெருப்பு மாதிரி கடலோட மோதிரத்துக்கு வந்திருக்கேன். எவ்வளவு தடைகள் வந்தாலும் சரி, அதை சந்திக்க நான் தயாரா இருக்கேன். நேரம் சரியில்லைன்னா சொந்தங்கள் கூட மாறி போயிடுவாங்க.
நான் அந்த நேரத்தையும் மாத்தணும்னு முடிவு பண்ணிருக்கேன். அதுல என்ன தப்பு இருக்கு? என்ன தப்பு? So in short, we are breaking the market. apnapg.com is way ahead of the curve. மார்க்கெட்ல எங்களை மாதிரி இன்னொரு காம்படிட்டர் வர்றதுக்குள்ள நாங்க ஆல்ரெடி இன்னொரு ஹவுஸ் ஹோல்டு நேமா இருப்போம். நாங்க இந்தியன் பிஜி சிஸ்டமை டிஜிட்டலாக விரும்புறோம். அப்பதான் எப்போ யாராவது அவங்க வீட்டை விட்டு ஒரு புது இடத்துக்கு வரும்போது அவங்க இந்த வெப்சைட்டை ஆக்சஸ் பண்ணி எந்த பிரச்சனையும் இல்லாம அவங்களால சுலபமா ஒரு பிஜியை கண்டுபிடிக்க முடியும். We just want to make our lives easier. And yes, ஐடியா வேணா என்னோடதா இருக்கலாம். ஆனா இது எல்லாமே பாசிபிளா இருக்குன்னா அதுக்கு காரணம் என்னோட ஹார்ட் ஒர்க்கிங் டீம் அண்ட் எங்களுக்கு எப்பவுமே சப்போர்ட்டிங்கா இருக்கிற மென்டர் அண்ட் இன்வெஸ்டர் மிஸ்டர் மீர் ஜெயின். தேங்க்யூ மிஸ்டர் சர்மா. இப்போ முக்கியமான விஷயத்துக்கு வரலாம்னு நினைக்கிறேன். ஓகே, டெல் மீ, ஆஃப்டர் சீட் ஃபண்டிங் ரவுண்ட் எவ்வளோ சீடு உங்க கம்பெனி கிட்ட இருக்கு? 2000. சீரிஸ் ஏக்கு அப்புறமா 7500 only from Powai. லாஸ்ட் மந்த் உங்க வெப்சைட் எத்தனை கிளிக்ஸ் ரிசீவ் பண்ணுச்சு? About 20,000. And what about the conversion rates? Yes. As of now 1.25%, sir. கன்வர்ஷன் ரேட் கம்மியா இருக்கு. Yes sir. நான் ஜஸ்ட் பவாயோட நம்பர் தான் காட்ட விரும்பினேன். சப்ஸ்கிரைபர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க? 250. 250? பாத்தீங்களா? நீங்க ஹை கிளாஸ் ரெண்டல் ஆஃபீஸ் எடுத்திருக்கீங்க. ஸ்டாஃப்ஸ் அப்கிரேட்காகவும் அண்ட் மார்க்கெட்டிங்காகவும் கோடி ரூபாய் செலவு பண்ணிருக்கீங்க. வெறும் 250 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு. And these erratic expenses just don't seem to end. ஸோ நீங்க சீட் ரவுண்ட்ல இருந்து சீரிஸ் ஏ ரவுண்டுக்கு நடுவுல ஏதாவது டெக் அப்டேட் பண்ணீங்களா இல்லையா? சார், நீங்க எங்களோட வெப்சைட்டை பாத்தீங்களா? ஆக்சுவலி எங்களோட டீம் ரொம்ப நல்லாவே இதுல உழைச்சிருக்காங்க. ஸோ எனக்கு அது தேவையில்லைன்னு தான் தோணுச்சு. யூ நோ வாட், Aisha, why don't you just take us to the website? Aisha, give us a second. This is impossible. என்னாச்சு? சைட் லோட் ஆகவே மாட்டேங்குது. ஐஷா, என்னாச்சு? apnapg.com has crashed. ஏன் கிராஷ் ஆச்சுன்னு செக் பண்றியா? சார், just a second. No, Mr. Sharma. We leave your guys to figure it out. Sir, if you just give me and free advice கொடுக்கிறேன் உங்களுக்கு. இது டெக் கம்பெனினா டெக்ல தான் நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும். சார், நீங்க சைட்ல டிராஃபிக்கா இருக்கு. அண்ட் வெயிட், நேத்து ராத்திரில இருந்து 1 lakh கிளிக்ஸ் வந்திருக்கு. அண்ட் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஜஸ்ட் went up by
10,500 subscribers. 10.5. See? Okay. Okay, I call you back. So the number of subscribers 10,500. It's a billion conversion rate. Huh? I hope it's not a trick. No, not at all, sir. It's just some good old marketing. இது எங்க லாஸ்ட் மார்க்கெட்டிங் கேம்பெயினால நடந்திருக்க. எங்களோட ஃபர்ஸ்ட் 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் மந்த் ரெண்ட்டை நாங்க ஃப்ரீ பண்ணிருக்கோம். மிஸ்டர் சர்மா, உங்களோட பேலன்ஸ் ஷீட் படி அநேகமா உங்களால ஒரு சப்ஸ்கிரைபருக்கு கூட ரெண்ட் பே பண்ண முடியாது. Who is going to pay for that? நீங்க தான். சரி, I can explain. எனக்கு இன்னும் ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுங்க. If you can sit, please. Thank you. வன்ஷிகா, என்னாச்சு? நீ ஒரு அரகண்ட், ஓவர் கான்ஃபிடென்ட், ரூல்ஸ் ஃபாலோ பண்ற மேனர்ஸ் உனக்கு கொஞ்சம் கூட இல்ல. நீ காம்ப்ளிமெண்ட் பண்றியா இல்ல இன்சல்ட் பண்றியா? நீ ஆசைப்பட்டல இந்தியா முழுக்க உன்னோட பேர் தெரியணும்னு, தெரிஞ்சுக்கிட்டாங்க. Oh, shit. I'm sure you all are well acquainted with now renowned Sanjay Sharma. அவனுக்கு லாஸ்ட் பேங்க்ல 200 கோடி ஃபண்டிங் கிடைச்சிருக்கு. Well, he was my student. அவன் ஏன் ஸ்டூடெண்ட். Sanjay Sharma, guys. The one who just landed 200 crores. Manoj உங்க அண்ணன் தான். Sir, please. பக்கா, லா ஆஃப் இன்ட்ராக்ஷன் வேலை செஞ்சிருச்சுடா. ஒரு வழியா நீ பேர் சம்பாதிச்சுட்ட. ஃபைட்டர் தான், நீ பெரிய ஃபைட்டர். சுனிதா, இங்க பாரு. என்ன புதுசா ஏதாவது பண்ணாதான் எல்லாரை விடவும் முன்னாடி போக முடியும். என்ன மறந்துட்டல்ல? பை த வே, இங்க இன்னொருத்தரும் இருக்காங்க. Once a hustler, always a hustler. Well done. India's newest unicorn. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். தேங்க்யூ. நீங்க எல்லாரும் இங்க சஞ்சய் ஆசீர்வாதம் பண்றதுக்கு வந்திருக்கீங்க. உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நான் என் வாழ்க்கையில எப்பவுமே 3 ரூல்ஸை ஃபாலோ பண்ணிக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆனா புதுசா இப்போ 4வது ரூலை கத்துக்கிட்டு இருக்கேன். நம்ம வாழ்க்கையோட ரூல்ஸை நாமளே தான் உருவாக்கணும். நம்ம வாழ்க்கையில உயர்ந்த இடத்துக்கு நாம போகணும்னா அதுக்கு ஒரு வழிதான் நினைச்சேன். ஆனா சஞ்சய் தான் எனக்கே இப்ப கத்து கொடுத்தான். நமக்கான பாதையை நாமளே தான் உருவாக்கிக்கணும்னு சொல்லி.
அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு மாணவனுக்கும் அவன் வாங்குற மார்க் தான் அடையாளம் நினைச்சிட்டு இருந்தேன். அதெல்லாம் முடிச்சிட்டான். ஒவ்வொரு மாணவனுக்கும் அவனுடைய கனவுகள் தான் அவங்களுக்கான அடையாளம். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. நான் என்ன பண்ண? ஸ்டாண்டர்ட் அவ்வளோ ஹையா செட் பண்ணிட்டே. எப்படியாவது நான் அதை அடைஞ்சுதான் ஆகணும். நீ மட்டும் இல்லனா என்னால இவ்வளவு உயரத்துக்கு போயிருக்கவே முடியாது. தேங்க்யூ. அப்புறம் இப்ப எல்லாரும் என்ன சஞ்சயோட அண்ணனு கூப்பிடுறாங்க. நாட் பேட். ரொம்ப பறக்காத. வா, கேக் கட் பண்ணு. ஏய் சஞ்சய், அம்மா ஃபர்ஸ்ட் கொடு. क्या है मेरी मंजिल, कहाँ से मैं हूँ आया, इन बेवजह सवालों से हर रोज मैं टकराया। एक बूंद से सागर बनने की है मेरी ख्वाहिश, यही ख्वाब लेकर एक कदम बढ़ाया। मुझे पता है मुश्किल बहुत होंगे मेरे रास्ते, पर आशा रास्तों से कहाँ कोई मंजिल पाया। जिगर में मेरे तूफा, हौसलों में लेके बिजली, कर लाइफ का नाम हसल है तो मैं हसलर बनने आया। हसलर बनने आया। இங்க வரதுக்கு முன்னாடி நீங்க கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க. ஐசிஇ இந்தியாவோட மிகவும் பிரஸ்டீஜியஸ் இன்ஜினியரிங் காலேஜ். Now, I don't want to sound boastful, but this is the fact. ஏன்னா உலகத்தோட இருக்கிற பெஸ்ட் கம்பெனிஸ் எல்லாம் இந்தியாவோட பெஸ்ட் பிரெயின்ஸை பிக்கப் பண்ணிக்க வருது இந்த ஐசிஇல தான். சோ இங்க வரத்துக்கு நீங்க காம்படிஷன்ல ஜெயிச்சீங்கன்னு நினைச்சீங்கன்னா மறுபடியும் யோசிங்க. ஏன்னா போக போக தான் உங்களுக்கு இன்னும் கடினமாக போகுது. அப்பா சொல்லுப்பா. அஜய் ராத்தோட் 2009 பேட்ச். ஆஹா, 70 லட்சம் பிபிஓவை தூக்கியிருக்கான். இவனை மொத்த இந்தியாவுக்கும் தெரியும். அக்ஷத் 2004. ஹலோ பண்டி. என்னடா ஐசியன் கண்ணா, உன்னோட கேம்பஸ் எப்படி இருக்கு? நான் என்னன்னு சொல்லுவேன். பில்டிங் எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு தெரியுமா? கோட்டையில இருக்கிற மாதிரி காம்பவுண்ட் கட்டியிருக்காங்க. நம்ம மகாவீர் நகர் இருக்குல்ல, கேண்டீன் மட்டுமே அவ்வளவு பெருசா இருக்கு. சூப்பரா இருக்கு. அட அதோட நீதான்டா செம. எல்லாருக்கும் ஐசிஇ போற அதிர்ஷ்டம் கிடைக்காதுடா. ஆமா, உனக்கு ப்ராமிஸ் ஞாபகம் இருக்குல்ல? நல்ல பேர் சம்பாதிக்கணும். இந்த மும்பைல சஞ்சய் சர்மானு யார் கூப்பிட்டாலும் அந்த குரல் நேரா கோட்டாக்கு வரணும். வண்டி வெறும் கோட்டை வரைக்கும் இல்லடா, இந்தியா முழுக்க அந்த குரல் கேட்கும். அப்படி சொல்ற என் சிங்க குட்டி. சரி சரி, எனக்கு வேலை இருக்கு, நான் போன வைக்கிறேன். சரி. ஹலோ, சஞ்சய் சர்மா ஃப்ரம் கோட்டா. Myself, Manoj Patel from Ahmedabad. மனோஜ், நிச்சயமா இது உன்னோட பேர் தானா? ஏன் நல்லா இல்லையா? இல்ல, அது வந்து உங்க உங்க வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க? எங்க அம்மா அப்பா அப்புறம் நானு. சரி விடு, உனக்கு புரியாது. உனக்கு பெட் நேம் எதுனா இருக்கா? இல்ல இல்ல, நிஜமா. ஏ பக்கா, வந்துட்டேன் மம்மி. சீக்கிரம் வாக்கண்ணா, அப்பா எவ்வளவு நேரம் வெயிட் தூக்கிட்டு நிப்பாரு.
வந்துட்டேன் பக்கா. மம்மி வீட்டுக்குள்ள பக்கா, வெளியில மனோஜ்னு கூப்பிட்டு சொல்லிருக்கல. சரி விடுறா. நல்லா இருப்பா, நல்லா இரு. நீதான் பக்காவோட ரூம்மேட்டா? நாங்க இப்பதான். என் பேரு மனோஜ். நான் மன்சுக் பட்டேல், மனோஜோட அப்பா. உன்னோட பேரு? சஞ்சய் சர்மா. சஞ்சய், நீ எப்படிப்பட்ட ஆளு? வெஜ்ஜா நான் வெஜ்ஜா? அப்பா அதெல்லாம் வேண்டாமே. வெஜ் தான் அங்கிள். வெரி குட், வெரி குட். ஹலோ அங்கிள், ஹலோ ஆண்டி, நல்லா இருக்கீங்களா? வன்சுடி. ஏய், இது யாருன்னு தெரியுதா? வன்ஷிகாடா, நம்ம பரேஷ் இருக்காருல்ல, அவர் டாட்டர். என்னடா உனக்கு ஞாபகம் இல்லையா? நீ அப்ப சின்ன பையனா இருந்த, நம்ம எல்லாம் ஒன்னா தான் போனோம் தமனுக்கு. அப்ப இவங்க ஃபேமிலியும் வந்தது. ஸ்விம்மிங் பூல்ல நீங்க 2 பேரும் ஒன்னா எப்படி குளிச்சீங்க தெரியுமா? அது மட்டும் இல்ல, உன் காலேஜ்ல உனக்கு இவ சீனியர், கரெக்டா? நீ எந்த கமிட்டியோட ஹெட்டுமா? அங்கிள், ஆன்டி ராகிங் கமிட்டி, ஏஆர்சி இன் ஷார்ட். வன்சுடி, நீ என் பையனை பத்திரமா பாத்துக்கோ. கேள்விப்பட்டிருக்கேன், இன்ஜினியரிங் காலேஜ்ல ஃபர்ஸ்ட் அன்னைக்கே ரொம்ப ராகிங் பண்ணுவாங்களாமே. ஆண்டி, என் கமிட்டி இதுதான் மேனேஜ் பண்ணுது. எங்க கிட்ட மட்டும்தான் ஹாஸ்டலோட 24/7 ஆக்சஸ் இருக்கு. சோ உங்களுக்கு எந்த டென்ஷனும் வேண்டாம். சூப்பர். இது இதோ நிக்கிறானே, இவன் பேர் சஞ்சு. இவனையும் நீ கூட சேர்த்து பாத்துக்கணும், சரியா? ஏன்னா என் பையனோட ஃப்ரெண்டு, அவனும் பையன் மாதிரி தானே. ஆஃப் கோர்ஸ் அங்கிள். அப்ப நான் கிளம்புறேன். ஓகே ஓகே ஓகே, பை. ஓகே, செட் ஆயிடுச்சு. அப்பா, டூல் பாக்ஸ், லேடர் எதுக்குப்பா? வேற எதுக்கு? ஃபேனை ரிமூவ் பண்ணதான். என்ன? ஏன் இந்த மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்க? இங்க பாரு, இந்த இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குல்ல, இது ரொம்ப கஷ்டமான விஷயம்ப்பா. அங்கெல்லாம் புது ஸ்டூடெண்ட்ஸால ப்ரெஷரை ஹேண்டில் பண்ண முடியாம போகுது. சின்ன சின்ன டெஸ்ட்ல ஃபெயில் ஆயிட்டா கூட அவங்க ஃபேன்ல தூக்க மாட்டிட்டு தொங்குறாங்க. இந்த பாருடா டேய், நீ எனக்கு ஒரே பையன், அதனால ஊர் ரூம்ல ஃபேனே கிடையாது. ஆனா அங்கிள், நாங்க ஃபேன் எல்லாமே எப்படி தூங்க முடியும்? அடே, தோ இருக்குல்ல கூலர். கண்ணா, இன்ஜினியரிங் எக்ஸாம்ல நீ ஃபெயில் ஆயிட்டேன்னு வச்சுக்கய, வருத்தப்படவே படாத. நேரா வீட்டுக்கு வந்துரு, நாம ஆர்ட்ஸ் பண்ணுவோம் அம்மா மாதிரியே. சாரி. எதுக்கு நீ சாரி சொல்லிட்டு இருக்க இப்போ? அம்மா அப்பானா இப்படிதான் கவலைப்படுவாங்க. இவங்க அப்பா அம்மா கூட கவலைப்படுவாங்க. சும்மா சாரி சொல்லிக்கிட்டு.